நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து செஞ்ச சேட்டைகள் லீலைகள் எல்லாமே ஒரு பக்கம், உண்மைகள் வெளியே வர 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 பொய்கள் எல்லாமே ஒரு பக்கம் பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் பாசம் நேசம் இது எல்லாமே ஒரு பக்கம் அருந்து போயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது போல தாங்க நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால். யாருக்கிட்ட இருந்து ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேசினிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா திடீர்னு ஓடாமல் நின்ட்டாங்கல்ல, அவள் காலில் சீசா ஓடி ஏறிச்சு, அந்த ஷூவில் சீசா ஓடி வச்சது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஐஸ் கேட்குறா. அது வேற யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். யாருமே இல்லாத போது உங்கள் மம்மி அசாத போயிட்டு அந்த ஷூவில் அழகாக சீசாவோட வச்சுட்டு சிசிடிவி கேமரா மூலயமா உள்ள ஆஃபீஸரெல்லாம் பார்த்துறாங்க. எங்கள் அப்பாவும் பார்த்தாரு. ஆனால் இது யாரும் வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலோட பேரும் கெட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க போலீஸ் அதிகாரி, அதனால இது வெளியே சொன்னால் ஒரு பக்கம் தேவையில்லாமல் ஒரு பக்கம் பிரபலமாவாங்க, பிரச்சனையும் ஒரு பக்கம் பெருசாகும். அதனால இதை இப்படியே விட்டுறலான்னு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை அழகா சொல்ல, உடனே ஐஸ் இருந்துன்னு போயிட்டு கட்டில் மேல படுத்துட்டு அழுந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தீபிகா வந்து என்ன சாப்பிடாம இப்படிதான் இருக்கிறதா, குழந்தை என்ன வருது, குழந்தை எதனா கொஞ்சமா சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவுக்கு ஊட்டியோட வராங்க. எனக்கு உங்களை சுத்தமா கண்டாவே பிடிக்கல, தயவு செஞ்சு எங்கன்னா போயிருங்கம்மா, இனிமே என் வாழ்க்கையிலே வராதிங்க, உங்களை அற கண்டா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நம்ம ஐசு. உடனே பார்க்கணுமே தீபிகா என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னதான் உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறேன், நான் என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம், உன் மேல பாசத்தோடையும் அக்கறையோடையும் அன்போடையும் பணியோட தான் நான் இருக்கேன், நீயே என்ன தப்பா புரிஞ்சுன்னு இருக்க, உங்க அம்மாவை நீயே தப்பா இருந்துச்சுன்னா நான் எங்க போவோம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வெண்பாவோட ஷூல நீங்க தான் அந்த சீசாவோட வச்சிங்களா, உண்மையா சொல்லுங்கம்மா, உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை வேற வழி இல்லாம, ஆமா நான் தான் வச்சேன், எனக்கு பிடிக்கல, நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சேன், எம்மா நான் உன்னோட பொண்ணு, எப்பவுமே யாரையும் ஏமாத்தி ஒரு பக்கம் அதை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன், ஆனா நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா தப்பு யார் மேல இருக்கு, உங்க மேல இருக்கு, உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பக்கம் அந்த மல்லியம்மாவை தப்பு சொல்லிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பாவமெல்லாம் மன்னிப்பு எங்க போய் கேட்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த சமயத்துல ஐசாங்க அம்மா வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்றதோட மட்டும் இல்லாம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்பயும் ஐசு திரும்பவே இல்லை. திரும்பாம ஐஸ் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அம்மா உங்களை அறக்கண்டா எனக்கு பிடிக்கல, இனிமே என் வாழ்க்கையிலே வராதிங்க, நான் தாத்தா கூட இருந்துக்கிறேன், நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நீங்க அப்பா தான் எனக்கு நல்ல அப்பா, அப்பா தான் எல்லாமே, உனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னை வளர்த்தாரு, நீங்க பண்றது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா, உங்களை மாதிரி நான் எங்க வந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பழி வாங்குற குணம் தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு சொல்லி வளர்த்துட்டு நீங்களே இந்த மாதிரி பண்ற போது என் மனசு தாங்குமா, இது அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த பிஞ்சு குழந்தை, சின்ன குழந்தை எந்த அளவுக்கு தெளிவா பேசுது, இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாம மாங்காய் மாடனா கரணி, நான்லாம் எதுக்கு இருக்கணும் இந்த உலகத்துல, நான் இல்லாம இருக்கிறதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி தேம்பி வெம்பி அழுந்துட்டு இருக்கு அந்த தீபிகா. உடனே அதே சமயத்துல கரெக்டா தீபிகா இருந்துன்னு மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. மல்லி எதுன்னு ஒரு பக்கம் ஐஸ் கிட்ட சமாதானம் பார்த்து, இனிமே அம்மா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, அம்மா கிட்ட இந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது, அம்மா தவறுதலா ஒரு தப்பு செய்வாங்க, ஏன் குழந்தைங்க நீயும் தப்பு செய்வ, அந்த தப்பா மன்னிச்சுக்கிட்டு அம்மா ஏத்துக்கல, அது போலதான் நீயும் அந்த தப்பா மன்னிச்சு அம்மாவை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஐஸுக்குட்டியும் ஏத்துக்கிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சுன்னு இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. உடனே அதே சமயத்துல தீபிகாவுக்கு மனசுக்குள்ள, நான் சும்மாவே கோவப்படுவேன், என்ன வேற கொந்தளிக்க விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. அவ என் குழந்தை மூலியமா என்கிட்ட நெருங்கி நான் அடி மேல அடி வச்சுட்டா, ஒவ்வொரு விஷயத்தையும் என் குழந்தைகிட்ட என்ன அவமானப்படுத்த வச்சுனே இருக்குல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, உன்னை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எங்க கூட்டிட்டு போய் அடின்னு அடிக்கணுமோ அந்த மாதிரி நான் அடிப்பேன், நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடய அகங்காரத்தோடய ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தீபிகா. அதே சமயத்தில் தீபக் அங்கே வந்துடுறாரு. போயிட்டு தீபக் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதனால தீபக்கோட டே, அதனால எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம தீபக் பத்திரமா அழிச்சிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாங்க, நீங்க எங்கனாலும் போலாம், நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனா இப்பதான் கொஞ்சமா நெருங்க விட்டு அடியோட அறுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. நெருங்கி பழகு, எனக்கு தப்பே இல்லை, ஆனா மல்லியோட சுயரூபத்தை உனக்கு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட காட்டி நீ இருந்துன்னு மல்லி எதுக்குடா தனக்கு சொந்தக்காரி மாதிரி வந்தா அப்படின்ற ஃபீல் பண்ண வைக்கல, என் பேரு தீபிகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. தீபிகா உடனே பார்க்கணும் இந்த குழந்தைக்குள்ள எண்ணத்தை, மல்லியம்மா என்னைக்கு அந்த மாதிரி தப்பும் செய்யவும் மாட்டாங்க, யாருக்காகவும் அடி பண்ணியவும் மாட்டாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க நினைச்சு நான் அங்கேருந்து போயிட. அதே சமயத்தில் வெண்பா இருந்து ஐஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் வெண்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, வெண்பா இருந்துன்னு ஒரு பக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் பெரியவங்க கிட்ட சொல்லக்கூடாது, பெரியவங்க கஷ்டப்படுவாங்க, அதனால நமக்கு தேவையில்லாத ஒரு பக்கம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட ஒரு பக்கம் இந்த கதையை இதோட
முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கான்செப்டை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த சமயத்தில் நம்ம விஜய் அங்கே வராரு. விஜய் வந்து பார்த்துட்டு எப்படி மல்லி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. சாத்தியம் இல்லாத விஷயத்தெல்லாம் சாத்தியம் பண்றது இந்த மல்லிக்கு அசால்ட்டான வேலை, அசாதாரியமான வேலை. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் டைலாக் வராங்க. என்ன மல்லி, ஏதோ ஒரு வார்த்தை சும்மா ஒரு ஃப்ளோவில் கேட்டால் உடனே பார்த்தியா நீ அப்படியே கான்செப்டில் ஒரு விட்ட போட்டு அப்படியே என்னை தூக்கி அல்ட்ராவில் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். என்னங்க பண்ணுறது, கிடைக்கிற கேப்பில் நம்ம ஸ்கோர் பண்ணினா தான் நம்ம எதனா ஒன்று பண்ண முடியும். இல்லைனா வாழ்க்கையில் லாஸ்ட் வரையும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா டா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா போட்டுனே தான் இருக்கணும். அதனால் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதா புத்திசாலியோட முக்கியமான ஒரு பழக்கமாக இருக்கும். பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறீங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவரை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ் அவே தரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதுதான் கொஞ்சம் ரொம்பவே சேடாக இருக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிவ் எதாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர முடியும். கமெண்ட்டில் யார் யாருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்குது எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் போட்டிகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.